வணக்கம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப நல்ல நாள். ஆனா சில ராசிகளுக்கு எவ்வளவுதான் நல்ல நாளா இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லா இருக்காது. எவ்வளவுதான் மோசமான நாள், அஷ்டமி நவமி அந்த மாதிரி இருந்தாலும் பாட்டுமை எல்லாருக்கும் மோசமா இருக்காது. அதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். ஆனா எல்லா ராசிகளுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்காது. உதாரணமா கும்ப ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், அவங்களுக்கு நல்லா இருக்காது. எனவே எந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத சொல்றோம். செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு, சில ராசிகளுக்கு மாறி இருக்கு, அதை சொல்றோம். இப்போ மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். பரிகாரம் பண்ணணும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். சரி, 2 நாளும் வீண் வீம்பு வீண் அலட்டல் வெத்து கெத்து ஓவரா இருக்கு. பரிகாரம் பண்ணினா தப்பிச்சுக்கலாம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய், புதன் 3 வடக்கு பச்சை. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிற நாகத்தினுடைய பெயர் பன்னகம். பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. சார் கவிதைகள்லாம் சிரமம் அப்படிங்கிறீங்களா? சரி, பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. 2 நாளும் செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. புதன்கிழமை பச்சை நிற சாதம் கொடுங்க, கொத்தமல்லி சாதம். அதுல ஒரு நுட்பமான கணக்கு இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு அனுபவம் இருக்கு. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுக்கறதெல்லாம் நல்லது. ஆமா, இதை செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பான நாட்களாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, வெத்து கெத்து அதிகமா இருக்கு. ஜாக்கிரதை. மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். இன்னைக்கு பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். இந்த 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7 தெற்கு சிவப்பு செவ்வாய், 3 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிற நாகத்தினுடைய பெயர் பன்னகம். பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. சார் கவிதைகள்லாம் சிரமம் அப்படிங்கிறீங்களா? சரி, பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. 2 நாளும் செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. புதன்கிழமை பச்சை நிற சாதம் கொடுங்க, கொத்தமல்லி சாதம். அதுல ஒரு நுட்பமான கணக்கு இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு அனுபவம் இருக்கு. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுக்கறதெல்லாம் நல்லது. ஆமா, இதை செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா. மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி அதிகம், பேச்சு சாமர்த்தியம் அதிகம், பொறுமை அதிகம், ஜெயிக்கிறீங்க, சொல்லி அடிக்கிறீங்க, கலகுறீங்க. நல்ல நாள் செவ்வாய் புதன் 2 நாட்களும். ஆமா. புதன்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் பிடிச்ச சாமிக்கு தீபம் போட்டுறணும். ஆமா. ஏன்? உங்க ராசிக்கு தலைவர் புதன், கிழமைக்கு தலைவர் புதன். செவ்வாய்க்கிழமை மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகனுக்கு தீபம் போடணும். மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 3 6 வடக்கு தெற்கு நீலம் மஞ்சள் புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அருந்ததியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். மேலும் சில மந்திரங்கள் சொல்லணும். அம்மா என்ன திருஷ்டி இருக்குல்ல. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். இந்த 2 மந்திரங்களும் சேர்த்து சொல்லுது. நல்ல புத்தகம் 2 நாளும் ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிங்க, 10 பாட்டு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் படிங்க. முருகன் கோயில்ல இருந்து படிங்க, 2 நாளும் படிங்க, நல்லது. திருப்புகள் திலகம் மதிவண்ணன் யூடியூப்ல திருப்புகள் பத்தி நிறைய பேசியிருக்க, கேட்டு பாருங்க. திருப்புகள் பத்தி கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க, காக்கைக்கு சோறு கொடுங்க, ஏழைகளுக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். பிரமாதம்.
கலக்குறீங்க. ஆயுள்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமை பிடிச்ச சாமிக்கு தீபம் போடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அருந்ததியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். மேலும் சில மந்திரங்கள் சொல்லணும். அம்மா என்ன திருஷ்டி இருக்குல்ல, ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். இந்த 2 மந்திரங்களும் சேர்த்து சொல்லுது. நல்ல புத்தகம் 2 நாளும் ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிங்க, 10 பாட்டு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் படிங்க. முருகன் கோயில்ல இருந்து படிங்க, 2 நாளும் படிங்க, நல்லது. திருப்புகள் திலகம் மதிவண்ணன் யூடியூப்ல திருப்புகள் பத்தி நிறைய பேசியிருக்க, கேட்டு பாருங்க. திருப்புகள் பத்தி கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, ஏழைகளுக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறகு பலமான வெத்து கெத்து, அலட்டல், தைரியம் எல்லாம் ஜெயிக்கும். கிரக நிலை நல்லா இருந்தா கெட்ட குணமும் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா நல்ல குணமும் தோக்கும். இதுதான் ஜோதிடம், சிம்பிள். எனவே வழிபாடு முக்கியம். ஏன்னா உங்க மேல திருஷ்டி இருக்கு. 2 நாளும் வெற்றி. மகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 5, 6 வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, புதன். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். சித்திரையில பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அருந்ததியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடணும். மேலும் சில மந்திரங்கள் சொல்லணும். அம்மா என்ன திருஷ்டி இருக்குல்ல, ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. யாரு? புதன். இந்த 2 மந்திரங்களும் சேர்த்து சொல்லுது. நல்ல புத்தகம் 2 நாளும் ஒரு 1/2 மணி நேரமாவது படிங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிங்க, 10 பாட்டு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் படிங்க. முருகன் கோயில்ல இருந்து படிங்க, 2 நாளும் படிங்க, நல்லது. திருப்புகள் திலகம் மதிவண்ணன் யூடியூப்ல திருப்புகள் பத்தி நிறைய பேசியிருக்க, கேட்டு பாருங்க. திருப்புகள் பத்தி கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, ஏழைகளுக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை பிடிச்ச சாமிக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு சொல்றோம். வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, செவ்வாய். 2 வடக்கு, பச்சை, புதன். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிற நாகத்தினுடைய பெயர் பன்னகம். பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. சார் கவிதைகள்லாம் சிரமம் அப்படிங்கிறீங்களா? சரி, பாலகுமாரோடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் தயவு செய்து. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. 2 நாளும் செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. புதன்கிழமை பச்சை நிற சாதம் கொடுங்க, கொத்தமல்லி சாதம். அதுல ஒரு நுட்பமான கணக்கு இருக்குங்கிறாங்க, எங்களுக்கு அனுபவம் இருக்கு. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுக்கறதெல்லாம் நல்லது. ஆமா, இதை செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா. துளாராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. செவ்வாய் புதன் 2 நாட்களும் வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம், பரிகாரம் பண்ணணும். நிதானம், பொறுமை, பண விஷயத்துல ஜாகிரதை. இறக்கமுள்ள மனசுக்காரர் யாரு? நீங்களும் இந்த ரிஷபராசிக்காரன் தான். எதிரிகளுக்கு கூட கடன் வாங்கி உதவி செய்யற ஆள் யாரு? நீங்க தான். எனவே அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஜாகிரதையா இருங்க, நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, செவ்வாய். 4 வடக்கு, பச்சை, புதன். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிற நாகத்தினுடைய பெயர் பன்னகம். பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. சார் கவிதைகள்லாம் சிரமம் அப்படிங்கிறீங்களா? சரி, பாலகுமாரோடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் தயவு செய்து.
ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. 2 நாளும் செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. புதன்கிழமை பச்சை நிற சாதம் கொடுங்க. கொத்தமல்லி சாதம், அதுல ஒரு நுட்பமான கணக்கு இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு அனுபவம் இருக்கு. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடுக்கறதெல்லாம் நல்லது. ஆமா, இதை செஞ்சா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, கில்லி, ஜெயிக்கிறீங்க, சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் இருக்கு. பின்றீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். சரி, என்ன பரிகாரம் பண்ணணும்? ஏன் திருஷ்டி உங்க மேல. அதனால விருச்சிக ராசியில பிறந்தவங்க 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். சரி, வேற சில வழிபாடுகள் பரிகாரம் சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய் 2, 1, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, புதன் 2 நாளும் சூப்பரா இருக்குது. அதனால திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பௌமனே போற்றி, பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். கூடவே ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, திருப்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க. அதே மாதிரி திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க. இல்லையா, புரியலையா, பரவாயில்ல, படிங்க. கோயில்ல இருந்து படிங்க. கந்தர் கலிவெண்பா படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளியது புரியுது, புரியல, பாயிண்ட் இல்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பருப்பு சாதம், புளி சாதம், பச்சை சாதம், பச்சை கலர் சாதம் ஏதாவது கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, பின்றீங்க, நல்ல நாளாக இருக்கும். 2 நாட்களும் கில்லி, உங்க பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் உங்க மேல திருஷ்டி இருக்கிறதுனால சொல்லணும், பண்றீங்க. ஆமா. அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய் 4, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன் 2 நாளும் சூப்பரா இருக்குது. அதனால திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பௌமனே போற்றி, பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். கூடவே ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, திருப்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க. அதே மாதிரி திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க. இல்லையா, புரியலையா, பரவாயில்ல, படிங்க. கோயில்ல இருந்து படிங்க. கந்தர் கலிவெண்பா படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளியது புரியுது, புரியல, பாயிண்ட் இல்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பருப்பு சாதம், புளி சாதம், பச்சை சாதம், பச்சை கலர் சாதம் ஏதாவது கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, காலையில 10 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். 10 மணில இருந்து சூப்பர். 10 மணி வரைக்கும் அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்காதீங்க. நாள் முழுக்கவே அசைவ உணவு வேண்டாம். பகல் நல்லா இருக்குது. காலையில 10 மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. 10 மணிக்கு அப்புறம் காலையில சூப்பர் பிரமாதம், கில்லி, கலகுறீங்க. அனுகூலமான எண் திசை நேரம் காலையில 10 மணிக்கு அப்புறம் 3 வடக்கு பச்சை. 10 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. ஆனாலும் நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனை போற்றி, சரத்வானை போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசி ஆத்துங்க, நல்லது. காலையில 10 மணில இருந்து சூப்பர். கும்பராசிக்கார நேயர்களே, காலையிலே சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும். எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? இன்னைக்கு முழுக்க நாளைக்கு முழுக்க சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலையில மட்டும் செய்யுங்க. சார் காலையில 9 மணில இருந்து தானே ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி வேணாம், ரிஸ்க் வேண்டாம். அவிட்டம் புரட்டாதி சதயம் 3 பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். திருப்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பார்க்கணும். பெருமாள் கோயில இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுத்துருங்க, பழசு புதுசு. காக்கைக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரூபனே போற்றி, ரூபனே போற்றி, அதிரூபனே போற்றி. யாரு? புதன் தான், அழகன். அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்துல முடிவே எடுக்கூடாது. ஆம், தள்ளி போடுறோம். ஆனா சோதனை வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். கலகுறீங்க. உங்க பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும். கோபம் குறையும். வெற்றி, உயர்வு,
திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிடுங்க. ஆமா. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 4, 7 வடக்கு கிழக்கு மஞ்சள் நீலம் புதன். 2 நாளும் சூப்பரா இருக்குது. அதனால திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் பௌமனே போற்றி, பௌமனே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடட்டும். கூடவே ஓம் சியாமாதேவியே போற்றி, சியவனரே போற்றி, திருப்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க. அதே மாதிரி திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது படிச்சு பாருங்க. இல்லையா, புரியலையா, பரவாயில்ல, படிங்க. கோயில்ல இருந்து படிங்க. கந்தர் கலிவெண்பா படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளியது, புரியுது புரியல பாயிண்ட் இல்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பருப்பு சாதம், புளி சாதம், பச்சை சாதம், பச்சை கலர் சாதம் ஏதாவது கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களே, நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருந்ததை சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே திட்டம் போட்டு பயன்படுத்திக்கலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.